ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி பாருங்க எப்படி சிரிச்சிட்ருக்கான். சோக்கா சோக்கான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தான். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா உப்புமா தான் செஞ்சுருந்தேன். சேமியா வாரத்தில் எப்படியாச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக சேமியா உப்புமாவாக ஆயிடுது, என்ன பண்ணுறது. அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் இல்லை, மந்த்லி ஒரு 2 days அந்த மாதிரி தான். மதியானம் சாப்பாட்டுக்கு நாங்கள் சிம்பிளான லஞ்சு தான் எடுத்திருந்தோம். சாப்பாட்டில் நல்லா சூடாக சாப்பாட்டில் நெய் போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் உருளைக்கிழங்கு குழம்பு தான். உருளைக்கிழங்குல இந்த குழம்புல என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், தட்டைப்பயிறு இருக்கு இல்லையா, அதை வறுத்துட்டு இந்த குழம்பு கொதிக்கும் போது இது கூட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பயிர் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே கடலை அந்த மாதிரி எல்லாமே இதில் போடலாம். பச்சை பட்டாணி அது எல்லாமே இந்த மாதிரி வறுத்துட்டு இந்த குழம்புல ஆட் பண்ணலாம். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை உரிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்திருந்தாங்க. 1.5 கிலோ 50ன்னு சொல்லிட்டு விற்றுருந்துருந்தாங்க. அதனால் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். 1.5 கிலோ வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் கார்ன் இந்த மாதிரி உடச்சிட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் அதில் தான் நான் வேக வச்சுருந்தேன். இந்த மாதிரி உடச்சி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு உதுத்து கொடுத்துட்ருந்தேன் சாப்பிட்றதுக்கு. ஸ்வீட் கார்னுங்கிறதுனால எல்லாருக்குமே ஸ்வீட் கார்ன் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. மக்காச்சோளத்தை விட இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் மக்காச்சோளத்தில் தான் சத்து அதிகம். ஆனால் இது ரொம்ப இனிப்பாக இருக்கிறதுனால இதை தான் விரும்பி விரும்பி சாப்பிட்றாங்க, என்ன பண்ணுறது. அப்புறம் பைப்பு உடஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு அம்மா பாத்திரம் விளக்கிட்டு இருந்தாங்க. நான் அதில் கட்டி வச்சுட்டு இருந்தேன். அம்மா பாத்திரம் விளக்குனாங்க. அப்புறம் வெளியில் நெருப்பு பற்ற வச்சுருந்தாங்க. அந்த குப்பையில் நெருப்பு இது பண்ணியிருந்தாங்க போல். ரொம்ப புகையாக இருந்துச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.